அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வீடியோவில் நாம் அன்றாட வாழ்வில் மிக முக்கியமான 3 விஷயங்களை பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஒளியில் பார்க்க போகிறோம். மற்றவரோடு நாம் கொள்ள வேண்டிய உறவு முறை, உண்மையான பாதுகாவலன் என்பவன் யார் மற்றும் ஒரு முஸ்லிம் எதன் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க வேண்டும், இதை பற்றி விரிவாக பார்ப்போம். இறைவனை நிராகரிப்பவர்களுடன் மார்க்க ரீதியாக நெருக்கமான நேசம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வது கூடாது. ஆனால் மனிதநேயம் அடிப்படையில் அவர்களுக்கு உதவுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. குர்ஆன் ஆதாரம்: உங்களில் எவரேனும் அவர்களை தங்களது பாதுகாவலராக்கி கொண்டால் நிச்சயமாக அவரும் அவர்களை சேர்ந்தவர்தான். அல் மாயிதா 5வது அத்தியாயம் 51வது வசனம். ஹதீஸ் ஆதாரம்: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மனிதரின் கோத்திரத்தில் உள்ள குடும்பத்தினர் எனக்கு உற்ற நண்பர்கள் அல்ல. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். நண்பர்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டியது மார்க்க ரீதியான இணக்கம். அதே சமயம் மனிதநேயத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு உதவி தேவைப்படும் போது ஒரு முஸ்லீம் முன்னின்று உதவ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. உண்மையான பாதுகாவலர் என்பவர் இறை அச்சம் உள்ள இறை விசுவாசி ஆவார். குர்ஆன் ஆதாரம்: அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் நேசர்களுக்கு யாதேனும் பயம் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். யூனுஸ் 10வது அத்தியாயம் 62வது வசனம். ஹதீஸ் ஆதாரம்: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் நேசர்கள் எல்லாம் முஃமின்களான நல்லடியார்களே. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். பல நேரங்களில் வழி அல்லது அவுலியா என்றால் ஏதோ அதிசயம் செய்பவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் குர்ஆன் கூறுவது என்னவென்றால், யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாரோ அவரே இறைவனின் நேசர். அவர்களுக்கு மறுமையில் எந்த பயமும் இருக்காது. ஒரு முஸ்லிம் தனது வாழ்வின் அனைத்து விவகாரங்களிலும் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையிலேயே முடிவுகளை எடுக்க வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாகும். குர்ஆன் ஆதாரம்: அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு நீர் அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பீராக. அல் மாயிதா 5வது அத்தியாயம் 49வது வசனம். ஹதீஸ் ஆதாரம்: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அவனே தீர்ப்பளிப்பவன், அவனிடமே நாம் மீளுவோம். ஆதாரம் அஹ்மத். நமது சொந்த விருப்பு வெறுப்புகளை விட இறைவன் என்ன கட்டளையிட்டுள்ளான், நபிகளார் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை வைத்தே நமது தீர்ப்புகள் அமைய வேண்டும். இந்த தகவல்கள் உங்கள் வாழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.